பணமும் பணம் சார்ந்த செய்திகளும், இதுதான் பணவியல். இந்த பணவியல் அப்படின்னு சொல்லும்போது வேதியியல், இயற்பியல், நம்ம இந்த மாதிரியான பல வியல்களை படித்திருப்போம்ல, அதே மாதிரி பணம் சம்பந்தமான நிறைய செய்திகளை பார்ப்பதற்கு தான் பணவியல் அப்படிங்கிற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால விக்கி சொல்லிட்டு அந்த ஷேரை வாங்கிடலாம், தயவு செஞ்சு அந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. ஐ எம் நாட் அ எக்ஸ்பர்ட். அதே மாதிரி பணத்தினுடைய ஃப்ளோவை பற்றி பேசுகிறேன், பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதறவும் செஞ்சிடாதீங்க. வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய எக்கானமி பேஸ்டான நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால யாரும் பயப்படவும் வேண்டாம். இது எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக அடுத்ததான் நம்முடைய ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி உலக அரசியல் ஒரே நாளில் கேட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் பொக்ஷன் பார்த்த டிபி ட்ரூப்ஸ் உங்களுக்கு தெரியும், இப்போ உலக அரசியலில் ஏதோ விதத்தில் ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் பணம் சார்ந்த விஷயங்கள், எப்படி ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க, நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு அதிருப்தி, ஒரு அதிர்வலை ஏற்பட்டிருக்கிறது, உபர், ரேப்பிடோ இல்லாட்டி ஓலா, இது என்ன மாதிரியான பண சைக்கிள் இங்கே உருவாக்கிட்டு இருக்கு, அதனால் ஏற்படக்கூடிய வேலை இழப்புகள், அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் இந்தியாவில் தங்கத்துக்கான விலை ஏன் ஏறுது இறங்குது, இப்படிங்கிற ரொம்ப பேசிக்கிலிருந்து ரொம்ப அட்வான்ஸ்டு வர எல்லாத்தையுமே தினசரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாம் படிக்க மட்டும்தான் போகிறோமே தவிர இதில் எக்ஸ்பர்ட் இல்லை அப்படிங்கிறத நான் 1க்கு 2 முறை சொல்லிக்கொள்கிறேன். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் பணவியல், பணமும் பணம் சார்ந்த செய்திகளும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக கண்டிப்பாக இந்த மாதிரியான டாக்ஸிஸ் இல்லாட்டி பைக் ரைடர்ஸ்க்கான ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். உபராக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், ரேப்பிடோவாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ட்வைஸாவது நம்ம இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய மார்க்கெட்டை தீர்மானித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபர் தான். ஆனால் இந்த உபர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நம்முடையதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த உபர் வெளிநாட்டினுடையது. அவங்க இந்தியாவில் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களுடைய டாக்ஸி சர்வீஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்தியாவுக்குள்ளே ஓலா அப்படிங்கிறது ஒன்று உதயமாகுது. ஓலா, உபர் இவங்க 2 பேருக்கு போட்டி பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்தா நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு குட்டி அப்ளிகேஷனாக ரெடி பண்ணுறாங்க. அதை தான் ரேப்பிடோ அப்படின்னு சொல்லி நம்ம அழைத்தோம். இந்த ரேப்பிடோ அப்படிங்கிறது இவங்க 2 பேருமே டாக்ஸி சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் பைக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ரேப்பிடோவுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சமாக அதை சால்வ் பண்ணாங்க. நிறைய லாஸஸ் அப்படிங்கிறத ரேப்பிடோ சந்தித்தாங்க. இப்போது மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் பெரிய லெவல் இந்த டாக்ஸி சர்வீஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் இடத்துல நிற்கிறாங்க ரேப்பிடோ. யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ரேப்பிடோ ஓட்டக்கூடிய நபர்களை கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உபர், ஓலாவில் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கேப்டன்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலைக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஏதாவது இருக்கா? இந்த வேலையில் நான் உபர் ஓட்டிகிட்ருக்கேன், ஓலா ஓட்டிகிட்ருக்கேன், ரேப்பிடோவில் இருக்கேன், கேப்டனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முன்னேறிடுமான்னு கேட்டால் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முன்னேறாது. ஆனால் அன்னைக்கு அந்த நபருடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த டாக்ஸி சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதனால் நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்ட் டைம் ஜாபில் இருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் பணம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொழிலில் இந்த டாக்ஸி சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போ இது சம்மந்தமாக நாம் ஏன் இந்த ஒரு பதிவை இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், பணவியல் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன்னா கண்டிப்பாக நாளடைவில் ஒரு நிறுவனம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அந்த நிறுவனம் எப்படி டவுன் ஆகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக ரேப்பிடோ, உபர், ஓலா போன்ற இந்த நிறுவனங்களை பற்றி அடிக்கடி நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். அதற்கான தொடக்க புள்ளி தான் இன்னைக்கு நம்ம போடக்கூடிய இந்த செய்தி. உபரனுடைய சிஇஓ இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ரேப்பிடோ எங்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரை தருது, ரேப்பிடோ எங்களுடைய மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நேரம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரேப்பிடோ அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை பற்றி தான். பங்கு வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க, இல்லாட்டி சில வெப்சைட் சொல்லுது நாம் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய பணம் வந்துடும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு நான் கிட்ஸ் பெஸ்டி அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கிட்ஸ் பெஸ்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இந்த மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணேன். அந்த 2 வருடங்கள் நான் ஸ்டடி பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னென்னா,
டாய்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய விலைக்கு விற்கிறார்கள். ஆனால் டெய்லி நம்ம அந்த டாய்ஸை வாங்கி 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 அப் டு டேட்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும், அதை எப்படி நாம் கொரியர் அனுப்ப போகிறோம், அதில் எந்த மாதிரியான வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணேன். இப்படி ஸ்டடி பண்ண பிறகு தான் நான் ஒரு பர்டிகுலராக இப்போ அந்த கிட்ஸ் பெஸ்டிக்குள்ளே ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 2 வருஷத்துக்கான என்னுடைய ஸ்டடி அப்படிங்கிறது இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ராகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் உபர், ஓலா, ராப்பிடோ இப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு நிறுவனத்தினுடைய ஷேரை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். அந்த நிறுவனத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ரேஷியோஸ் இருக்குது, ஏகப்பட்ட சொற்றொடர்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம தனித்தனியாக வீடியோஸ் பார்க்கலாம். ஆனால் ஒரு நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவங்களுடைய வரலாறையும் நம்ம படிச்சிருக்கணும். அப்படி படித்த பிறகு அந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒரு ஷேரோ 10 ஷேரோ வாங்கலாம். ஆனால் வாங்கி போட்ட பிறகு அதை கவனிக்காமே விட்டுட்டிங்கன்னா, ஒரு விவசாய நிலத்தை வாங்கியிருக்கீங்க, விவசாய நிலத்தை வாங்கினதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த விவசாய நிலத்தில் ஒன்று நீங்கள் விவசாயம் அப்படிங்கிறத செய்யணும், இல்லை வேறு யாரையாவது வைத்து அந்த விவசாயம் அப்படிங்கிறத செய்யணும். அப்படி இல்லைனா அது விவசாய பூமி கிடையாது, தரிசு பூமி மட்டும்தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கம்பெனியுடைய ஷேரை வாங்கியிருக்கீங்கன்னா டெய்லி அதை போய் பார்க்கணும். அந்த நிறுவனம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா இருக்கா, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், பணவியல் நிச்சயமாக நீண்ட கால தாக்கத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தும். ஒரு வீடியோ 2 வீடியோ பார்க்கும்போது போரிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஏன்னா நான் அப்படி தான் நான் ஸ்டடி பண்ண போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், ₹1 கூட நான் ஷேர் மார்க்கெட்டில் இதுவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் செஞ்சது கிடையாது, ட்ரேடிங் அப்படிங்கிறதும் செஞ்சது கிடையாது. ஒரு தடவை செஞ்சுருக்கேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ₹50,000 லாஸ் ஆகிருக்கு. அதோடு ஒரு முழுக்கு போட்டுட்டு இதை நல்லா ஸ்டடி பண்ண பிறகு தான், ஒவ்வொரு நிறுவனத்தையும் நல்லா ஸ்டடி பண்ண பிறகு தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. நான் சொல்லக்கூடிய நிறைய முதலீடுகள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்காது. ஒன்று அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கும், என்எஃப்ஓவாக இருக்கும். இது எல்லாமே பெரிய அளவில் ரிஸ்க் இல்லாதது. பட் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆழமாக நம்ம படிக்கணும். சரி, இந்த இடத்துல ராப்பிடோ பற்றி நான் சொல்லிட்டேன். ராப்பிடோ பற்றி சொல்கிறதுக்கான இன்னொரு தேவை என்னென்னா, உபர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். ஸோ ராப்பிடோவை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உபர் அப்படிங்கிற நிறுவனத்தையும் ஸ்டடி பண்ணணும். ராப்பிடோவினுடைய ஷேர் வளர்கிறது என்றால் ஒருவேளை உபர்னுடைய ஷேர் தேய்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை நாம் உணர வேண்டும். அப்போ அந்த தேயும் நிலையில் உபர் என்ன செய்வாங்க அப்படின்னா, உபர் மாதிரியான எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன செய்யும்னா, ராப்பிடோ என்ன மாதிரியான ஃபியூச்சரை கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இதுவரையிலும் உபர்னுடைய ஹிஸ்ட்ரியும் அதை தான் சொல்லுது. ராப்பிடோ, உபர் இந்த 2 நிறுவனத்தினுடைய MAU அப்படின்னு சொல்லுவாங்க, மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். இந்த மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஜனவரியில் 2024 ஆண்ட்ராய்டு அந்த டிவைசஸில் மட்டுமே பார்க்கும்போது மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் MAU அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜனவரியிலேருந்து ஜூலை வரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா உபரனுடைய ஆக்டிவ் யூசர்ஸ் 30 மில்லியனாக இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ராப்பிடோவினுடைய ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படிங்கிறது 50 மில்லியனாக இருக்குது பை ஜூலை வரை நம்ம பார்த்தா. ஸோ இந்த இடத்துல உபரை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அதுவும் 30 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் ஆண்ட்ராய்டு டிவைசஸில் 50 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் ராப்பிடோவை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராப்பிடோவை அதிக நபர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ உபர் என்ன செய்வாங்கன்னா, மார்க்கெட்டில் எப்போவுமே ரியாக்டிவ் மெத்தடில் தான் இருப்பாங்களே தவிர ப்ரோஆக்டிவ் மெத்தடுக்கு மாற மாட்டாங்க. அது என்ன ரியாக்டிவ் மெத்தட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதனால தான் ராப்பிடோவையும் உபரையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஸ்டடி பண்ணணும்னு நான் சொன்னேன். ராப்பிடோ என்ன செய்கிறாங்களோ அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணுவாங்க உபர். ராப்பிடோ சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா உடனடியாக உபர் என்ன செய்வாங்கன்னா அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறது ராப்பிடோ, ரியாக்டிவ் அப்படிங்கிறது உபர். இந்த இடத்துல புது புது டெக்னாலஜியும் புது புது ஐடியாவையும் ராப்பிடோ கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் மனசில் நான் பதிவு பண்ண வச்சுருக்கேன். இதனால் ராப்பிடோ நல்லதுன்னு நான் சொல்ல வரல. ராப்பிடோ இந்த சேஞ்சஸை செஞ்சிட்டு இருக்காங்க, கொஞ்சமாக பார்த்து கொள்ளுங்கள். ராப்பிடோ இப்போது டாக்ஸி சர்வீஸில் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறாங்க என்பது தான் நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திடீர்னு நேபாளத்தில் ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு, ஜனாதிபதி ராஜினாமா பண்ணுறாங்க, அவங்களுடைய பாராளுமன்றம் எரிக்கப்படுகிறது. இது எல்லாத்தையுமே தமிழ் பட்சத்தில் விலாவரியாக பார்த்துட்டோம். அது உலக அரசியல். ஆனால் இந்த உலக அரசியலில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில பங்கு நிறுவனங்கள் பெரிய அளவில் ஆட்டம் கண்டது. அவங்க வேறு யாருமே கிடையாது, FMCG நிறுவனங்கள் தான். அதில் ITC, மேரிக்கோ, HUL, வருண் பிவரேஜஸ் இப்படி எல்லாருமே இருந்தாங்க.
இவங்களுடைய ஷேர் கொஞ்சமாக தடுமாற்றம் அடைந்தது. காரணம் இருக்குது, இவங்களுக்கான பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது நேபாளத்தில் இருக்குது. ஸோ நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக இவங்களுடைய ஷேர் கொஞ்சமாக டவுன் ஆனாலும் அதன் பிறகு அது என்ன செய்ய ஆரம்பிச்சது, ஏன்னா இந்த ஜிஎஸ்டியில் நம்ம பெரிய அளவில் வேரியேஷன் கொண்டு வந்துட்டுருக்கோம். 2 ஸ்லாப் தான், அதுக்கு பிறகு 40% அப்படிங்கிற இன்னொரு ஸ்லாபு. ஸோ டோட்டலாக ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தையும் அதே நேரத்தில் ரொம்ப பெரிய அளவில் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதனால தான் நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த சிக்கல் இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்கலை, குறிப்பாக இந்த எஃப்எம்சிஜி அப்படிங்கிற நிறுவனங்களை பாதிக்கலை. ஸோ நீங்கள் ஒரு எஃப்எம்சிஜி நிறுவனத்தில் இந்த மாதிரியான ஷேர் இல்லாட்டி அது சம்பந்தமான பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா உலக அரசியலை தெரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். அந்த நிறுவனம் எங்கெங்கே பிரான்ச்சை வச்சுருக்காங்க, அந்த பிரான்ச் வச்சுருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது சிக்கல் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத இப்போ நேபாள் அந்த ஒரு பிரச்சனை வழியாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அடுத்ததாக இன்ஃபோசிஸ் தான். இன்ஃபோசிஸினுடைய அந்த ஷேர் மார்க்கெட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய ஷேர் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 7% வரை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் இன்னொரு விஷயம் இருக்கே, ஹையர் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது அமெரிக்கா இந்த ஒரு வருடத்தில் ஹையர் ஆக்ட் 2025 அப்படிங்கிறத அமல்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஓவர்சீஸாக போகக்கூடிய நிறைய அவுட் சோர்சிங்கான அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டணும். இந்தியாவுக்கு இவ்வளவு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நம்ம கொடுக்கக்கூடாது, இல்லாட்டி அதுக்கான அவுட் சோர்சிங்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதனால் ஐடி செக்டாரில் பாதிப்புகள் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. பட் நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடி செக்டாரில் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலை. சொல்லப்போனால் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஓஎஃப்எஸ்எஸ், விப்ரோ மாதிரியான இந்த ஷேர்ஸ், அதே மாதிரி இன்ஃபோசிஸ் அவங்களுடைய ஷேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பைபேக் ஆப்ஷன்ஸை அறிவிச்சிருக்காங்க. 5வது முறையாக ஒரு இன்ஃபோசிஸ் நிறுவனம் அவங்களுடைய பைபேக் ஆப்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. இதுவரையிலும் அவங்களுடைய பைபேக் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கு, எந்த விதமான டெண்டர் வழியாகவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது என்ன பைபேக் ஆப்ஷன் அப்படிங்கிறது? வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பைபேக் ஆப்ஷனை ஒரு நிறுவனம் 2 ரீசனுக்காக செய்வாங்க. ஒன்று, அவங்கக்கிட்ட எக்ஸஸ் மணி இருக்குது, கூடுதலான பணம் இருக்கும்போது கூடுதலான ஷேரை அப்படியே மக்கள் மத்தியில் இருக்கிறத விட அந்த ஷேரை நாங்களே வாங்கி வச்சுட்டோம்னா கூடுதலான லாபத்தை நாங்களே அனுபவிச்சுக்கிட முடியும். ஏன் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க? ஒரு நிறுவனத்துக்கு பணம் எப்போ தேவைப்படுதோ அந்த நிறுவனம் என்ன செய்வாங்கன்னா, பப்ளிக்காக நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோம், ஐபிஓவில் போட்டு பப்ளிக்காக நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தேவைப்படுது, எங்களை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஷேரை வாங்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா? இதுதான் ஷேர் மார்க்கெட். ஸோ எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னா நான் ஒரு 1000 ஷேரை க்ரியேட் பண்ணி 1000 ஷேருக்கும் ₹1 அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணுவேன். 1000 பேர் அந்த ஒவ்வொரு ரூபா அந்த ஷேரை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. என்னுடைய மார்க்கெட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும் போது எனக்கு லாபம் கிடைக்கும்போது ₹1 அவங்க ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா 1000 பேருக்கும் அடுத்ததாக அது ₹2 மாறிவிட்டது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் லாபம், கம்பெனிக்கும் லாபம் ஆகிட்டுருக்கு. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் மக்களிடமிருந்து எனக்கு பணம் வந்துருச்சு. ₹1000 வந்துருச்சு இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டதுனால. ஸோ இதுக்காக தான், கூடுதலாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காகத்தான் ஷேர் மார்க்கெட்டை பல நிறுவனங்களும் பயன்படுத்துவாங்க. வேறு சில காரணங்களும் இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்போது இப்போ இன்ஃபோசிஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்மகிட்ட இப்போ கூடுதலான பணம் இருக்குது அப்படின்னும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஷேர், மக்களிடம் இருக்கக்கூடிய ஷேரை நாமளே திரும்ப வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா, ஒன்று அவங்களுடைய நிறுவனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் நிறுவனத்துக்கு இதுவரையிலும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத மார்க்கெட்டிட்ட சொல்லி காண்பிக்க வேண்டும். மார்க்கெட்டை போய் நான் சொல்லி காண்பிப்பது ஒவ்வொரு டைம் போய் நான் இன்ஃபோசிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சொல்ல முடியாது. ஸோ பைபேக் ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா பாரு அவங்கக்கிட்ட லாபம் நிறைய வந்துருச்சு போல், காசு நிறைய இருக்குது, ஸோ இன்ஃபோசிஸை நம்பி மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க தக்க வைத்துக் கொள்வார்கள். இன்னொரு ரீசன் அப்படின்னு சொல்லும்போது அஸ் யூஷுவல் இது எப்போவுமே ஒரு நிறுவனம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா 5வது முறையாக கொடுக்கறதுனால அந்த நிறுவனத்தினுடைய நிதி கொள்கையில் இது ஒரு கொள்கையாக கூட இருக்கலாம். இதுதான் 2வது ரீசன். இதில் எந்த ரீசன் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக ஸ்டடி பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட ஒரு மீட்டிங் இருக்குது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதில் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ணுவாங்களா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இதுவரையிலும் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதில் நிறைய நபர்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். இல்லை ஜாப் இல்லாமல் போன நபர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அப்படின்னாலோ, இல்லை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க கம்மி பண்ணாங்களோ, ஃபெட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாலோ கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
இதுவரையிலும் ஃபெட் அமைப்பிடம் ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை வைப்பது ஒன்றே ஒன்று தான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்கள், இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பல மாதங்களாகவே ட்ரம்ப் அவர்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணணும்னு. இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுது அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 17லேருந்து 20க்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டைமில் தங்கத்தினுடைய விலை ஒருவேளை டிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப பெரிய அளவில் வேரியேஷன் இருக்குமான்னு தெரியல, பட் அந்த இடத்துல குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோஸாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படின்னும் இதே மாதிரி தொடர்ச்சியான காணொலிகள் வேண்டும் அப்படின்னா ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத டிபி டியூப்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட், ஹியூமன் பாடி அனாட்டமியை பற்றி படிக்கிறதுக்கான. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே காணிக்கிறேன். இந்தந்த பார்ட்ஸ் இருக்கும், ஸ்கல்லு, ஜாஸு, ஆர்ம் போன், ரிப்ஸு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கணும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி குழந்தைகள் கூட உட்காந்து அதை சேர்த்துட்டேன். வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படாமல் விளையாடணும், ஏன் அடிப்படாமல் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு, அடிப்பட்டால் எந்தெந்த பாடி பார்ட்ஸில் அடிப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குது தெரியுதா? இதெல்லாம் நான் தான் ஜாயின் பண்ணேன். இந்த ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்கும். இதை நம்ம கழட்டிட்டு எடுத்து தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே தனித்தனி பார்ட்ஸ். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இதில் ஏகப்பட்ட செப்பரேட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ், ரிப்ஸ், இது எப்படி நம்மளை சேவ் பண்ணுது, ஸ்கல்லு, அதுக்கு பின்ன ஒரு கேஸ், இதெல்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் 499க்கு இப்போ நமக்கு கிட்ஸ் ஸ்பெஷலில் கிடைக்கும். அது கூடவே அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கேட்லாகும் கிடைக்கும். அப்படி ஒரு கேட்லாகும் கிடைக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது.